போகிற எக்ஸ்பெரிமெண்ட் கான்கேவ். அப்படின்னா குழி அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தாச்சு. இந்த கான்கேவ் லென்ஸ்லேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லென்ஸோட ஆர் வேல்யூ மியூ வேல்யூவை இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கேயும் நமக்கு 2 லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று குவி லென்ஸ், இன்னொன்று குழி லென்ஸ். கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம குவி லென்ஸை கொடுத்தாலே நான் ஏற்கனவே சொல்கிறேன், எந்த குவி லென்ஸை கொடுத்தாலும் அதுக்கு யூவி மெத்தட் நம்ம காமனாக பண்ணணும். தொலைதூர பொருள் முறையில் அதோட எஃப்ஐ வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கேயும் அதே யூவி டேப்லெட் கலந்து தான் நீங்கள் போடணும். போட்டுட்டு யூவை டிசைட் பண்ணணும். இந்த யூவை எப்படி டிசைட் பண்ணால் தொலைதூர பொருள் முறையில் எஃப் வேல்யூவை மெஷர் பண்ணியிருக்கணும். இதை நான் குவி லென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்க்ரீன், நம்ம கொடுத்துருக்கிற உட்டன் பாக்ஸ், அதில் ஒரு ஜன்னல் இருக்கும். அதுக்கப்புறம் லென்ஸை வைப்போம். லென்ஸை வச்சுட்டு ஸ்க்ரீன் வைப்போம். இப்போ இங்கேருந்து நம்ம யூவை டிசைட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணி வியை எழுதுவோம். இந்த மெத்தட் எல்லாமே ரொம்ப கிளியராக குவி லென்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளியராக செஞ்சுக்கலாம். இப்போ யூவி மெத்தடுக்கு அப்புறம் இதில் வர்றது உள்கூட்டு முறை. இந்த உள்கூட்டு முறையில் நமக்கு கொடுத்துருக்கிற குவி லென்ஸ், நமக்கு கொடுத்துருக்கிற குழி லென்ஸ், இது இப்படி தான் வரையணும். இது ரெண்டுத்தையும் ஒரே லென்ஸ் ஹோல்டரில் தான் வைக்கணும், தனித்தனியாக வைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற லென்ஸ் ஹோல்டரில் இதை நம்ம வச்சாச்சு. இப்போ நமக்கு ஒரு உட்டன் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸ் இது. இதில் இந்த ஜன்னலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு யூ. இப்போ இந்த மெத்தடில், அதாவது உள்கூட்டு முறையில் நம்ம எவ்வளோ யூவை டிசைட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல யூவி மெத்தடில் 2F பண்ணுவோம். அது காமன். குவி லென்ஸ் குழி லென்ஸ் ரெண்டுத்துக்குமே. இப்போது 4F எடுத்துக்கணும். இங்கேயும் 4F எடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சு வந்து 3F to 4F இருக்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஏன்னா சில நேரத்தில் இந்த குழி லென்ஸோட ஜாயின் பண்ணி வைக்கும்பொழுது சில நேரத்தில் சிறிய பிம்பம் பெரிய பிம்பம் இதில் 2 பிம்பம் வரும். அப்படி வரும்பொழுது பசங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பிம்பம் வரும். அது அவனுக்கு தெரியாது. அதனால் பின்னாடி தூரமாக டேபிளை தாண்டி ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக உள்ள பிம்பத்தை அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான். அந்த மாதிரி பிரச்சனை இந்த குழி லென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வருது. அதனால் நீங்கள் இந்த ரேஞ்சை இதுக்குள்ளார நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான பிம்பத்தை நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். இப்போ யூ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 3F to 4F, அதாவது 30, 32, 34, 36 இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வியை மெஷர் பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஸ்க்ரீனை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான பிம்பத்தை பிடிக்கணும். பிடிச்சி இங்கேருந்து லென்ஸுக்கு இடையே உள்ள தூரத்தை நம்ம எழுதலாம். இதே மாதிரி 30, 32, 34, 36 இப்படி எல்லா டிஸ்டன்ஸையும் வச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் யூவை மெஷர் பண்ணி எழுதுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த குவி லென்ஸ் குழி லென்ஸ் நம்ம காம்பினேஷனில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு எந்த லென்ஸ் முன்னாடியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு குவி லென்ஸை வைங்க, அதுக்கப்புறம் குழி லென்ஸை வைங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வியை மெஷர் பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான மெத்தட். எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற மெத்தட் வந்து பிரிப்பு முறை இல்லை வெளிக்கூட்டு முறை அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் நம்ம 2 லென்ஸுமே யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ஒரு கன்ஃபியூஸான ஒரு ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஐடியா வரும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட், அதாவது லைட் பாக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நமக்கு கொடுத்துருக்கிற குவி லென்ஸை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். இந்த குவி லென்ஸை எங்கே வைக்கணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கமாகவும் வைக்கக்கூடாது, இதிலேருந்து ரொம்ப தூரமாகவும் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மிடிலான ஒரு டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணி அங்கே தான் நீங்கள் இதை வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்க்ரீனை எடுத்து இதை ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு தெரிகிற பிம்பத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? இதை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பண்ணி தெளிவான பிம்பம் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சுட்டு அந்த இடத்த நோட் பண்ணிக்கணும். 1 அப்படின்னா பொசிஷன் 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது குவி லென்ஸை வச்சு நமக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடச்சிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற குழி லென்ஸை இன்னொரு லென்ஸ் ஹோல்டரில் வச்சு இந்த குவி லென்ஸுக்கும் திரைக்கும் இடையில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த பாட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த லென்ஸ் ஹோல்டரோட பாட்டம், அதை ஒட்டியே நீங்கள் இந்த லென்ஸை வைக்கலாம். இது வரைக்கும் பாட்டம் இருக்குன்னா இதை ஒட்டியே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தனியாக டிஸ்டன்ஸ் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பாட்டம் ரெண்டும் நெருங்கி இருக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இந்த ஃபோக்கல் லென்த்து மாறிடும். அப்படி மாறும் பொழுது இப்போ மறுபடியும் நம்ம இந்த ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவான பிம்பத்தை பிடிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து இப்போது தெளிவான பிம்பம் தெரிகிறதா வச்சுப்போம். இப்போ இந்த பொசிஷனையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இது நிலை 2, பொசிஷன் 2. இப்போ நம்ம எங்கேருந்து யூவியை மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா குழி லென்ஸுக்காக தான், கான்கேவ் லென்ஸுக்காக தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை இந்த கான்கேவ் லென்ஸில் இருந்து தான் மெஷர் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இடத்துல தான் டவுட் வரும். நம்ம இந்த யூவை வந்துட்டு குவி லென்ஸ்லேருந்து மெஷர் பண்ணுறதா இல்லை குழி லென்ஸ்லேருந்து மெஷர் பண்ணுறதா அப்படின்றது எக்ஸாம் டைம்லேயும் வரும், ப்ராக்டிக்கல் செய்யும் போதும் வரும். நல்லா தெளிவாக கவனிச்சிங்க. நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த குழி லென்ஸுக்காக தான் பண்ணுறோம், கான்கேவ் லென்ஸுக்காக தான் பண்ணுறோம். அப்போது இங்கேருந்து தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணணும். அப்போது இந்த லென்ஸ் ஹோல்டரோட சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்த பிம்பத்தோட பொசிஷன் அது வரைக்கும் ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் யூ. இந்த லென்ஸோட பாயிண்டில் இருந்து ரெண்டாவது பிம்பம் வந்தது இல்லைங்களா, செகண்ட் டைம் வந்த பிம்பத்தோட டிஸ்டன்ஸை அளந்தீங்கன்னா அதுதான் பி. இதில் உங்களுக்கு எப்பவுமே கன்ஃபியூஸ் வரவே கூடாது. மறுபடியும் இன்னொரு வாட்டி இப்போ ஒரு ரீடிங் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ரீடிங் எப்படி எடுக்கணும்னா, மறுபடியும் ஒரு குவி லென்ஸை ஏற்கனவே வச்ச பொசிஷன்லேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் குறைச்சோ அதிகமாகவோ நம்ம தள்ளி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்டு பொசிஷன். இதுக்கு நேராக கோடு போட்டு நிலை 1 அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிற குழி லென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக ஒரு லென்ஸ் ஹோல்டரில் வச்சு சூஸ் பண்ணணும். இப்போவும் நீங்கள் இந்த குவி லென்ஸை ஏற்கனவே ஒட்டி வச்சிங்க இல்லைங்களா, அதே மாதிரி அது பக்கமாகவே வச்சுக்கோங்க. இந்த குவி லென்ஸோட பொசிஷனை பொறுத்து தான் இந்த குழி லென்ஸோட பொசிஷன் இருக்கும். நம்ம ஏற்கனவே இதை மாற்றியாச்சு, அதனால் இதுவும் ஒரு புதிய பொசிஷனில் தான் இருக்கும். அதனால் இந்த டிஸ்டன்ஸும் மாறி இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போது குழி லென்ஸை நான் வைக்கிறேன். வச்ச உடனே இந்த ஃபோக்கல் லென்த்து மாறிட்டு இருக்கும். இப்போ மாறின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் புதிய பிம்பத்தை நம்ம கேட்ச் பண்ணணும். அப்போது ஸ்க்ரீனோட பொசிஷன் மாறி இருக்கும். இப்போ இதுதான் புது பொசிஷன் அப்படின்னு வச்சுங்க. இப்போ ஃபோக்கஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் குழி லென்ஸை வச்சதுக்கப்புறம்
இந்த பாயிண்ட். சரிங்களா? இப்போ இது பொசிஷன் 2. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா எங்கேருந்து ரீடிங் எடுக்கணும்? குழி லென்ஸ்லேருந்து, கான்கேவ் லென்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் U, செகண்ட் பொசிஷன் V. இது ரெண்டாவது ரீடிங். இதே மாதிரி நீங்கள் இந்த குழி லென்ஸோட பொசிஷனை முன்ன பின்ன மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடுக்கு உண்டான டேப்லர் காலத்துலையும் நீங்கள் 6 ரீடிங் எடுக்கணும். இப்போ அடுத்து வந்து நமக்கு கொடுத்துருக்கிற கான்கேவ் லென்ஸோட R வேல்யூவை கால்குலேட் பண்ணணும், மெஷர் பண்ணணும். அது வந்துட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு லென்ஸ் ஹோல்டர் எடுத்துக்கோங்க. அந்த லென்ஸ் ஹோல்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குழி லென்ஸை வச்சுடுங்க. வச்சுட்டு அதோட பேக்ரவுண்டில் ஒரு டார்க் கிளாத்தையோ இல்லை கருப்பு இல்லை கையை கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பேப்பர் கூட வச்சுக்கலாம். பேப்பர் வச்சுக்கணும். வச்சுட்டு நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, லைட் பாக்ஸ், அந்த லைட் பாக்ஸுக்கு பக்கமாக வைங்க. வச்சிங்கன்னா இந்த லைட் ரேஸ் எல்லாம் இதில் பட்டு மறுபடியும் இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இந்த உடன் பாக்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த லென்ஸையே முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த உடன் பாக்ஸோட ஏதாவது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இல்லை இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீனை வச்சுட்டு அதில் கூட நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தெளிவான பிம்பம் தெரியும். அது தெளிவான பிம்பம் தெரியும் போது நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கோ இல்லை உடன் பாக்ஸோ எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கும் லென்ஸுக்கும் இடையே உள்ள தூரத்தை R அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிற பொசிஷன் தான் ஃபேஸ் 1. அப்படி வச்சிங்கன்னா இது R1. இந்த லென்ஸை அப்படியே திருப்பி வைங்க. திருப்பி வச்சிங்கன்னா ஃபேஸ் 2. அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ் R2. இதை நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி மியூ வேல்யூவை கால்குலேட்